ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளம் டாட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு க்ளீனான ட்ரை பவுலில் 1 கப் வந்து சுகர், 1/2 கப் பட்டர் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கிரானுலேட்டட் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதே 1 கப் சுகரை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரியே நீங்கள் போடுறதா இருந்தால் நல்லா பீட் பண்ணணும். சுகரும் பட்டரும் நல்லா பீட் பண்ணணும். இல்லைனா சுகர் வந்து அப்படியே அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கேக்கில் அடியில் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு எக்ஸாக போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சிம்ப்ளி டோரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பர்த்டேக்கோ இல்லை மற்ற ஈவெண்ட்டுக்கும் வந்து எப்போவுமே க்ரீம் கேக் தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் இந்த ப்ளம் டாட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. சின்னமன் ஃப்ளேவர் எல்லாம் இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் சின்னமன் ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் இது தான் ஃபஸ்ட் டைம் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த சைட்ஸில் எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ அந்த க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்து 1 கப் வந்து மைதா எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இல்லை நீங்கள் தனியாகவே இதை ஜலிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்பேச்சுலால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் லம்ப்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு லெஸ் தேன் 1 மினிட்குள்ளே நீங்கள் அந்த பீட்டரில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் பேட்டர் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். இவ்வளோ தான். ரொம்ப நேரம் பீட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக எல்லாம் ஒரு கம்பைன் ஆகிறதுக்காக பீட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய பேட்டர் ரெடி. சைட்ஸ் எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நான் வந்து 7 இன்ச் ரவுண்ட் டின் தான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பேட்டர் வந்து இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்பேச்சுலாவில். அதுக்கப்புறம் டூத் பிக்கில் ஒரு வாட்டி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் டேப் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளம்ஸ் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எது வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட வந்து சின்னமன் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டுமே கலந்து மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சுகரை பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகராக கிறிஸ்டல்ஸாக இல்லாமல் இருக்கணும்னா. அதுக்கப்புறம் 1/2 லெமன் எடுத்து அந்த ஜூஸையும் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். ஓடிஜியில் வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 40 to 50 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுடைய கேக் வந்து பேக் ஆகிடும். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம்
டீமோல்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மேலே போட்ட அந்த நட்ஸு, சின்னமன் பவுடர், அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் சுகர், அந்த ப்ரௌன் சுகரெல்லாம் மேலே அப்படியே அந்த டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். அதை நம்ம சாப்பிடும்போது அது அப்படியே இருக்கும், சுகராக நல்லாயிருக்கும். அந்த ப்ளம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ளம் டார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அந்த சைட்ஸ்லலாம் சூப்பராக அந்த ப்ளம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் அந்த புளிப்பான டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பட்டரோட ரிச் டேஸ்ட்டு, சின்னமன், சுகர் எல்லாமே எல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.